2 மாதம் ஆனுவல் லீவ் விட்டாங்க. இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எங்கள் பெரிய பாப்பா வந்து காலேஜ் போகிறனால வீட்டில் தான் இருக்குது. டெய்லி காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. நைட்டு லேட்டாக தான் தூங்குவாங்க. காலைல எந்திரிச்சோன்னா டிவி ரிமோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு டிவியை பார்க்குறதுக்கு 2 பேரும் வந்து ரிமோட்டுக்கு சண்டை போட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் செல்லையும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. பார்க்காதீங்க பாப்பா, செல்லெல்லாம் கீழே வச்சுட்டு டிவி கூட நீங்கள் பாருங்கன்னு சொல்லி நான் சத்தம் போட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து வீடு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் பாப்பா அவங்கள. லீவ் அப்போ நம்ம எங்கே கூட்டி போனாலும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வருவாங்க. ஏன்னா எந்த டென்ஷனுமே இருக்காது. ஹோம்ஒர்க் எழுதணும், இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு எந்த டென்ஷனுமே இருக்காது. அதுவும் ஆனுவல் லீவு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷம் தான். அதை வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க. நான் கூட எங்கள் பிள்ளைகள வெளியில் நிறைய இடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். எந்த டென்ஷன் இல்லாமல் வந்தாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகள வெளியலாம் கூட்டி போனீங்களா? எப்படி இருந்து அவங்களும் என்ஜாய் பண்ணாங்களான்னு சொல்லுங்கள். இன்னைக்கு காலைல வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புனது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. எப்படா பிள்ளைங்க வருவாங்க, சாயந்தரம் பார்ப்போம்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் உங்கள் பிள்ளைய எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.